மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். டெல்லியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் இந்திய குடியரசு தின விழாவையொட்டி ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்குமாறு பளுதூக்கும் போட்டியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த புதுச்சேரி களித்தீர்த்தாள்குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி மாணவர் விஷால் மற்றும் அவரது பயிற்சியாளர் பாக்யராஜுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மதகடிப்பட்டு பதுநகரை சேர்ந்தவர் விஷால் களித்தீர்த்தாள்குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் BBA சுற்றுலா 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவரது தந்தை திருநாவுக்கரசு புதுச்சேரி தீயணைப்பு துறையில் தீயணைப்பாளராகவும் தாயார் சுந்தரி அரசு பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றனர். மாற்றுத்திறனாளி மாணவரான விஷால் புதுச்சேரி நயனார் மண்டபத்தில் பளுதூக்கும் பயிற்சி மையம் நடத்தி வரும் கால்நடைத்துறையில் UTCயாக பணியாற்றி வரும் மாஸ்டர் பாக்யராஜரிடம் கடந்த 9 ஆண்டுகளாக பளுதூக்கும் பயிற்சி பெற்று வருகிறார். இவர் அகில இந்திய அளவிலான பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 7 முறை தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் ஜெர்மன், மலேசியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற 3 சர்வதேச அளவிலான பளுதூக்கும் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பிரதமர் மோடி பாராட்டு. விஷாலின் சாதனையை பாராட்டி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு வரும் 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினத்தன்று டெல்லியில் ஜனாதிபதி மாளிகையில் மாலை 4 மணிக்கு நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்தமைக்காக மாணவர் விஷாலுக்கு குடியரசு தினத்தன்று ஜனாதிபதியின் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாணவர் விஷாலும் மற்றும் அவரது பயிற்சியாளர் பாக்யராஜுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி.